பண மோசடி வழக்கில் ஜாமீனில் வந்த கைதியிடம் சிறை வாசலிலேயே நியாயம் கேட்க காத்திருந்த பெண்களை சிறை காவலர்கள் ஏமாற்றியுள்ளனர். சேலம் சிறைவாசலில் பெண்கள் மறியல் செய்ய காரணம் என்ன? திருவண்ணாமலை மாவட்டம் செய்யாறு, வந்தவாசி, ஆரணி, போலூர் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் ஏபிஆர் என்ற சீட்டு நிறுவனம் செயல்பட்டு வந்தது. இந்த நிறுவனத்தை அல்தாஃப் என்பவர் நடத்தி வந்தார். ஏபிஆர் நிறுவனத்தினர் தீபாவளி மற்றும் பொங்கல் பண்டிகைக்கு தங்க நகைகள் உட்பட பல விலை உயர்ந்த பொருட்கள் தருவதாக கூறி ஏராளமான பொதுமக்களிடம் சீட்டு பணம் வசூல் செய்துள்ளனர். ஆனால் அல்தாஃப் சீட்டு பணத்தை மோசடி செய்துவிட்டு தலைமறைவாகிவிட்டார். ஆந்திராவில் தலைமறைவாக இருந்த அல்தாஃபை போலீசார் கைது செய்து சேலம் மத்திய சிறையில் அடைத்தனர். சேலம் சிறையில் இருந்த அல்தாஃபுக்கு நீதிமன்றம் ஜாமீன் வழங்கியதை தொடர்ந்து வெள்ளிக்கிழமை அன்று சிறையில் இருந்து வெளியே வருவதாக இருந்தது. ஏபிஆர் நிறுவனத்திற்கு ஏஜென்ட்டுகளாக பணியாற்றி வந்த பெண்கள் கடந்த 4 நாட்களாக சேலம் சிறைவாசலில் காத்து கொண்டிருந்தனர். சிறையில் இருந்து ஜாமீனில் வெளியே வரும் அல்தாஃபிடம் பேசி பணத்தை வாங்குவதற்கு பெண் ஏஜென்ட்டுகள் திட்டமிட்டிருந்தனர். ஒவ்வொரு நாளும் ஏமாற்றமடைந்த பெண்கள் இன்றைய தினம் அல்தாஃப் சிறையில் இருந்து வெளியே வருவதை உறுதி செய்து கொண்டு சிறை வாசலிலேயே காத்திருந்தனர். ஆனால் அல்தாஃப் அங்கிருந்து சிறை காவலர்கள் உதவியுடன் வேறு பாதையில் சென்றதாக தெரிகிறது. இதனால் ஆவேசமடைந்த பெண்கள் சிறை வாசலில் சாலை மறியலில் ஈடுபட்டனர். அப்போது அந்த வழியாக தனது முகாம் அலுவலகத்திற்கு சென்று கொண்டிருந்த மாநகர காவல் ஆணையர் விஜயகுமாரை மறியலில் ஈடுபட்ட பெண்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தி அங்கிருந்து கலைந்து செல்லுமாறு உத்தரவிட்டார். 45 கோடி கட்டியிருக்கோம். வீட்டுக்கு எல்லாம் போக கூட முடியாது. ஊர்ல இருக்கவங்க காசெல்லாம் வந்து கட்டியிருக்கோம். செருப்பால அடிக்கிறாங்க. ஊர் பக்கம் போனோம். இவ்வளவு கஷ்டத்தை வச்சுட்டு இங்க வந்து இந்த ஆள் எப்போ வருவான்னு சொல்லிட்டு நாங்க 5 நாளா வந்து ஜெயில் வாசல்ல படுத்துட்டு இருக்கோம். அந்த ஆள் யாருக்குமே தெரியாம வண்டி எழுதி தப்பிச்சு ஓடிட்டான். இவன் தப்பிச்சு ஓடி போயிருக்கு. இங்க இருக்கவங்க தான் காரணம்னா இவன் எப்போ போனான்னு எங்களுக்கே தெரியாது. இங்க இருக்கவங்களுக்கே உண்மை தெரியாத பட்சத்துல எங்கேதோ ஒரு லாயர் போன் பண்ணி அவன் குரூப்ல போடுறான். இந்த மாதிரி இந்த ஓனர் இங்கிருந்து தப்பிச்சு போயிட்டாரு. 2 மணி நேரம் ஆகுது இவர் தப்பிச்சு போயின்னு. இந்த சேலம்ல நடக்கிறது அங்க இருக்க லாயருக்கு எப்படி தெரியுதுன்னு எங்களுக்கு தெரியல. இந்த ஜெயிலுக்குள்ள என்ன நடக்குதுன்னு எங்களுக்கு தெரியல. எல்லா கைதிகளும் வர்றதுக்குன்னு ஒரு வழி வச்சிருக்காங்க. ஆனா அந்த வழியா அந்த ஆள் வரல. 60 பேர் இருக்கோம் சார். 60 பேரும் குழந்தை குடியோட இந்த ரோட்ல தான் படுத்துட்டு இருக்கோம். ஜெயில் வாசல்ல தான் படுத்துட்டு இருக்கோம். அவர் இந்த பக்கமா மெயின் கேட் வழியா வரல. அவர் எந்த கேட் வழியா தப்பிச்சு போறாங்க. குறுக்கு வழியா தான் அனுப்பிச்சு விட்டாங்க சார். இப்படி இருக்க பட்சத்துல இவங்க எல்லாம் சேர்ந்துதான் நாங்க எல்லாம் சேர்ந்தா ஓனர் கடத்திட்டு போயிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு குரூப்பா பேசிட்டு இருக்காங்க. இதுக்கும் எங்களுக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல. அந்த ஓனர் எங்க தப்பிச்சு போனாருன்னு எங்களுக்கு தெரியல. தயவு செஞ்சு அந்த ஓனர் எங்க இருக்காருன்னு கண்டிப்பா கண்டுபிடிச்சு எங்க பணத்தெல்லாம் வாங்கி தர சொல்லி தான் சார் நாங்க கேட்டுக்கிறோம். பெண்கள் மட்டுமே ஏஜென்ட்டுகளாக இருந்து பொதுமக்களிடம் வசூல் செய்த 45 கோடி ரூபாயை அல்தாஃபிடம் கொடுத்து இருப்பதாக பெண்கள் தெரிவித்துள்ளனர். பணத்தை கேட்பதற்காக சிறைவாசலில் காத்திருந்த போது சிறைத்துறையினரே அல்தாஃபுக்கு உதவி செய்து மாற்றுப்பாதையில் அழைத்துச் சென்றதாகவும் அவர்கள் குற்றம் சாட்டினர். மாசம் தீபாவளி சிறு சேமிப்புன்றது மாதிரி செய்யார்ல வந்து ஆபீஸ் ஓபன் பண்ணிருக்காங்க. தீபாவளி பொங்கல்னு சொல்லிட்டு பண்டு கட்டிட்டு வருவோம் சார். ஒவ்வொருத்தரும் 10 லட்சம் 15 லட்சம் அந்த மாதிரி கட்டியிருக்கோம். அந்த மாதிரி கட்டின பட்சத்துல வந்து தீபாவளி டைம்ல பொருள் கொடுக்காம இவர் வந்து ஓடி வந்துட்டார். லேடிஸ்ங்க வந்து கேஸ் கொடுத்து இவரை அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. இப்ப இன்னைக்கு வந்து அவருக்கு பெயிலுன்னு சொன்னாங்க. 4 நாளா நாங்க வந்து குழந்தை குட்டியோட இங்க காத்துட்டு இருக்கோம். இன்னைக்கு அவருக்கு பெயில் கிடைக்குதுன்னு சொல்லிட்டு நாங்க கேட்டு வழியா காத்துட்டு இருந்தா அவர் வந்து குறுக்கு வழியா தப்பிச்சு பைக்ல உட்காந்துட்டு ஓடிட்டார் சார். ஜெயில சொல்றாங்க 5 கேட் இருக்கு. அவருக்கு பெயில் கிடைச்சது மட்டும்தான் எங்களுக்கு தெரியும். எந்த வழி ஓனாலும் அவங்க தப்பிச்சு போவாங்க. அதுக்கு நாங்க கவர்மெண்ட் கிடையாது அப்படின்னு சொல்றாங்க சார். இருக்கிற வீட்டு விட்டு நடி எடுக்கிறது இல்லைன்னா ஒரு 2 கிட்னியை வித்தாது எங்க காசு கொடுன்னு சொல்றாங்க. இதை வந்து நாங்க போய் போலீஸ் ஸ்டேஷன்ல சொன்னா போலீஸ்காரங்க நான் வந்து போலீஸ் ஸ்டேஷன்ல நான் மலைப்பட்டு போலீஸ்காரங்க சொல்றாங்க நீதாம்மா காசு ரெடி பண்ணி தரணும். போலீஸ் சொல்லுது சரிங்களா, நீதாம்மா காசு ரெடி பண்ணி தரணும். நீ காசு வாங்கி கொடுத்த, நீதான் காசு வாங்கி தந்த, நீதான் வந்து அந்த காசு ரெடி பண்ண வீட்டை வித்து நீ கொடுன்னு சொல்றாங்க சார் போலீஸ. அல்தாஃப் ஒட்டுமொத்த பணத்தையும் ஏமாற்றிய நிலையில் காவல்துறையினர் ஏஜென்ட்டுகள் தான் பொதுமக்களிடம் பணத்தை திருப்பி கொடுக்க வேண்டும் என மிரட்டுவதாகவும் அவர்கள் வேதனை தெரிவித்தனர். குற்றவாளிகளுக்கு உதவும் எண்ணம் போலீசாரிடமிருந்து எப்போதுதான் மாறுமோ?